குழந்தை பாக்கியம் கிடைக்க என்ன வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு எது ஞாபகத்துக்கு வரணும்னு சொன்னால் அரச மரத்தை சுற்றுதல் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடணும். ஏன்னா ஒரு பழமொழி கூட இருக்கும் தெரியுமா, அரச மரத்தை சுற்றி வந்து அடி வைத்த தொட்டு பார்த்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி இருக்கும். ஆக அரச மரத்தை சுற்றி வந்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதை நம்முடைய மக்கள் நம்பினார்கள். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த அரச மரம் என்பது, இந்த அரசு சமித்து என்பதே குருவினுடைய ஒரு சமித்தாக பார்க்கப்படுகிறது. இந்த அரச மரத்தின் மீது குரு என்கின்ற, அதாவது வியாழன்னு சொல்றோம் இல்லையா, இந்த குரு என்கின்ற அந்த கிரகத்தினுடைய தாக்கம் என்பது அதிகமாகவே இருக்கிறது. அதாவது குருவைத்தான் ஜாதகத்தில் எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா புத்திர காரகன்னு சொல்லுவார். குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது குரு என்கின்ற அந்த கிரகம்தான். அதனுடைய தாக்கம் அதிகம் பெற்ற மரம்தான் இந்த அரச மரம். அதனால தான் அரச சமித்த குருவினுடைய சமித்தாக நம்ம ஹோமத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அரச மரத்தை சுற்றி வந்து வணங்கினால் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றார். அது கூட எப்போ தெரியுமா, ரொம்ப ரொம்ப விசேஷமான காலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பித்ருகாரகனாகிய சூரியனும் மாத்ருகாரகனாகிய சந்திரனும் ஒன்றாக இணைகின்ற அந்த அமாவாசை நாளிலே, அதுவும் மாத்ரகாரகனாகிய சந்திரனுக்குரிய நாளாகிய அந்த சோமவாரம்னு சொல்றோம் இல்லையா, திங்கட்கிழமைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த திங்கட்கிழமையினாலும் அமாவாசையும் ஒன்றாக இணைந்து வருகின்ற அந்த நேரத்திலே, அதுவும் அந்த சந்திர ஹோரையினுடைய நேரத்திலே, அந்த காலை பொழுதிலே அரச மரத்தை சுற்றி வரும் பொழுது அந்த சூரியன் சந்திரன் இணைவோடு, அதாவது பித்ருகாரகன் மாத்ருகாரகன் இணைவோடு அந்த புத்திரகாரகனாகிய குருவினை நாம் சுற்றி வரும் பொழுது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் உறுதியாகவே சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் எப்படி அதை பிரதட்சணம் பண்ணணும்னு சொன்னா ஈரத்துணியோடு தம்பதியர் பிரதட்சணம் பண்ணணும்னு சொல்றார். அதாவது மற்ற நேரத்திலே ஈரத்துணியோடு வழிபாடு செய்வதற்கு அனுமதி என்பது இல்லை. ஆனால் இந்த அரச மரத்தினை சோமவார அமாவாசை நேரத்திலே சுற்றி வருவதற்கு மட்டும் அனுமதி என்பது உண்டு. ஆக தம்பதியர்கள் ஈரத்துணியோடு, அதுவும் அந்த முந்தானையை முடிச்சு போட்டுருக்கணும். இவருடைய அங்கவஸ்திரமும் அந்த பெண்ணுடைய அந்த முந்தானையும் முடிச்சு போட்டுண்டு இவா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பிரதட்சணம் வரும் பொழுது, அதுவும் அந்த சோமவார அமாவாசை காலத்திலே கண்டிப்பாக அடுத்த 48 நாட்களுக்குள்ளாக அந்த பெண்ணானவள் கர்ப்பம் தரித்து விடுவாள் அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. முழுமையான நம்பிக்கையோடு செய்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி அடுத்து பிள்ளை வரம் அப்படின்னு கேட்டாலே யாரண்ட போய் கேட்கணும்னு சொன்னால் பிள்ளையாரண்ட கேட்கணும். பிள்ளையார்னு தானே அவருக்கே பேரு. அந்த பிள்ளையாரை கூட எங்கே வச்சிருப்பான்னு பார்த்தோம்னா அரச மரத்துக்கு கீழே பிள்ளையாரை பார்ப்போம் இல்லையா, இதனால தான் அரச மரத்துக்கு கீழே கொண்டு வந்து பிள்ளையாரை வச்சிருக்கா. ஆக அந்த பிள்ளையாரிடம் நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது கூட கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும். இதுக்கு தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நார்தன் தமிழ்நாடு, வட தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா திருமணத்தில் பார்த்தோம்னா பிள்ளையாரை கொண்டு வந்து ஃப்ரெண்ட்லேயே வச்சுருப்பா. அவங்க வீட்டில் பரம்பரையாக அந்த பிள்ளையாரை பூஜை பண்ணிட்டு இருப்பா. அந்த மணவரையிலே முக்கியமாக கொண்டு வந்து அங்கே பிள்ளையாரை வச்சுருப்பா. அதுபோக அந்த திருமண சடங்குலாம் முடிஞ்ச பிற்பாடு அந்த நலங்குங்கிற ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அந்த தூளி ஆட்டுறதுன்னு சொல்லுவாள். அந்த தூளி ஆட்டும் பொழுது என்ன பண்ணுவான்னா அந்த பிள்ளையாரையே எடுத்து அந்த தூளியில் போட்டு அந்த குழந்தை மாதிரி தூளி ஆட்டி அதுக்கு பேர்லாம் வைப்பாள். ஆக இந்த பிள்ளை வரத்தை தருவதும் இந்த பிள்ளையார் தான் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மில் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. இன்னும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்றவா என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா ஒரு குழந்தை அப்படின்னு வரும்பொழுதே அவர்களுக்கு கிருஷ்ணனினுடைய ஞாபகம் என்பது வந்துவிடும். ஆக அந்த ஸ்ரீகிருஷ்ண வழிபாடு என்பது கூட குழந்தை பாக்கியத்தை தரும். அதுக்குத்தான் ஒரு பூஜையே சொல்லியிருப்பா தெரியுமா, சந்தான கோபால ஹோமம் பண்ணுங்கோ. இந்த சந்தான கோபால ஹோமம் செய்யும் பொழுது அது கூட எப்படி தெரியுமா, நவநீதம்னு சொல்லுவார். நவநீதம்னு சொன்னா வெண்ணெய். இந்த வெண்ணெயிலே அந்த ஸ்ரீகிருஷ்ண யந்திரத்தை போட்டு அதில் வந்து இந்த முந்திரி திராட்சை போன்ற அந்த விசேஷ வஸ்துக்களை எல்லாம் சேர்த்து அதிலேயே ஆவாகனம் பண்ணி பூஜைகளை செய்து அதிலே கொண்டு அதனை கொண்டே யாகங்களையும் செய்து ஹோமத்தினையும் செய்து அந்த மிச்சத்தை அவளுக்கு பிரசாதமாக கொடுப்பார். அப்படி சாப்பிடும் பொழுதும் அதே மாதிரி இந்த தம்பதியர்கள் ஒன்றாக இணைந்து இந்த சந்தான கோபால மந்திரத்தை
தொடர்ந்து தினசரி காலையில் 108 தடவை, சாயங்காலம் 108 தடவைன்னு சொல்லி ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து உச்சரித்து வரும் பொழுதும் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும்னு சொல்றார். அது என்ன சார் சந்தான கோபால மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவகி சுத கோவிந்த வாசுதேவ ஜெகத்பதே தேகிமே தனயங் கிருஷ்ண துவாமகம் சரணங்கதா தேவதேவ ஜெகநாதா கோத்திர விருத்தி கரோ பிரபு தேகிமே தனயம் சீக்கிரம் ஆயுஷ்மந்தம் யசஸ்வினம் அப்படின்னு சொல்றார். ஒரு ஆயுஷ் நிறைந்த, ஒரு யசஸ் நிறைந்த ஒரு குழந்தை எனக்கு சீக்கிரம் அருள்வாயாக கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அந்த பிரார்த்தனையை கிருஷ்ணனிடம் வைக்கிறார்கள். இப்படி சந்தான கோபால ஹோமத்தினை செய்யலாம், சந்தான கணபதி ஹோமத்தினை செய்யலாம், சந்தான லக்ஷ்மி ஹோமத்தினையும் செய்யலாம். இது போன்ற நிறைய சடங்குகள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது போக நம்முடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். எதுக்காக இந்த குழந்தை பாக்கியம் என்பது தடைபடுகிறதுன்னு பார்க்கணும். அங்கே ஏதாவது நாகதோஷத்தினால் தடைபடுகிறதா அல்லது வேறு ஏதாவது தோஷத்தினால் இந்த வம்ச விருத்தி என்பது தடைபடுகிறதா என்பதை கண்டறிந்து அதற்குரிய பரிகாரங்களை செய்வதன் மூலமாகவும் குழந்தை பாக்கியம் என்பது எளிதாக கிடைக்கும். ஏழை எளியவர்கள் அழகா அந்த குழந்தை பாக்கியத்தை பெறணும் சொன்னால் அதற்குரிய எளிய பரிகாரம் என்பது அரச மரத்தை சுற்றி வந்து வணங்குதல் என்பதுதான். அரச மரத்தை சுற்றி வந்து வணங்கினாலே வம்ச விருத்தி என்பது சாத்தியம்தான். சர்வே ஜனா சுகினோ பவந்து.